என்னடா இது ஒரு புது பேப்பரோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? அதாங்க விஷயமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் பாண்டி டைரிஸ். இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். தமிழ்நாட்டிலே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. புதுச்சேரியில புதுசா மாசா என்ட்ரா இருக்காங்க இந்த 3 டஸ்ட்பின்ஸ். இப்போ இந்த 3 டஸ்ட்பின்ஸ் பத்தி தான் பேச போறோம். இந்த பச்சை கலர் டஸ்ட்பின்ல என்னெல்லாம் போடலாம்னு பார்க்கலாம். மக்கும் குப்பைகளை இந்த பச்சை கலர் டஸ்ட்பின்ல போட போறோம். முட்டையோடு, எலும்பு துண்டு, மீன் எலும்பு, பழங்கள், வீணா போன சாப்பாடு மாதிரியான பொருட்களை இந்த மக்கும் குப்பையோட கிரீன் கலர் டஸ்ட்பின்ல போட போறோம். எதுக்கு இந்த கிரீன் கலர் டஸ்ட்பின்ல போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகளை வச்சு நம்ம உரம் தயாரிக்கலாமா. ப்ளூ கலர் டஸ்ட்பின், தட் இஸ் நீல கலர் டஸ்ட்பின்ல என்னெல்லாம் போடணும்னு பார்க்கலாம். மக்கா குப்பைகளை இந்த நீல கலர் டஸ்ட்பின்ல போட போகிறோம். மக்கா குப்பைகள்னா இந்த ஜவுத்தால், பால் பேக்கெட் கவரு, இந்த ஜூஸோட கவரு, அப்புறம் பேஸ்ட் டியூபு, சாக்ஸ், பாட்டில், ஃபைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மக்கா குப்பைகளோட நீல கலர் டஸ்ட்பின்ல போட போகிறோம். இதில் என்ன பண்ணுன்னா, இது வந்து ரொம்ப நாள் ஆகுமா மக்கறதுக்கு. அப்புறம் நம்ம இதை ரீசைக்கிள் கூட பண்ணிக்கலாம். அதனால தான் ப்ளூ கலர் இதில் நம்ம போடுறோம். பார்த்தா இந்த டஸ்ட்பினை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ரெட் டஸ்ட்பினை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஆர் பாண்டி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.